தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நாள் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா 5 வருஷமாக நம்மளை பிடிச்ச இந்த சனி என்னையோட விலகுது. உங்களுக்கு இந்த முக்கியமான நாளாக தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, என்னைக்கு இறுதி நாள், அப்புறம் அந்த பரிசீலனை பண்ணுற நாள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. 2 முக்கியமான நாளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன், பெருசாக பேசுகிறேன், அப்புறம் பேசிக்கலாம். நாள் இருக்குது. சிம்பிளாக 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள், மனசில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23 நம்ம எல்லாரும் சேர்ந்து குழி வெட்ட போகிற நாள். ஒரு கட்சிக்கு நம்ம வெட்ட போகிற குழியில் இனி அவன் 7 ஜென்மத்துக்கும் அந்த குழியிலேருந்து எந்திரிச்சு வரவே கூடாது. அந்த அளவுக்கு ஆழமாக ஒரு குழியை வெட்ட போகிறோம். எந்த கட்சி உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ஆனால் 5 வருஷம் பார்த்தாச்சு அவங்க என்னென்ன பண்ணாங்க, இனி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அதனால் ஏப்ரல் 23 மனசில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கொடூர ஒரு கட்சிக்கு குழி வெட்ட போகிறோம், சரியா? இன்னொரு நாள் முக்கியமான நாள் ஒன்று இருக்குது. குழி மட்டும் வெட்டினா போதுமா? அப்புறம் இது நடத்த வேணாமா? இறுதி ஊர்வலம். அன்னாரின் இறுதி ஊர்வலம் நடைபெறும் நாள் மே 4, 2026. அன்னைக்கு ஒரு கட்சியோட இறுதி ஊர்வலம் நடைபெற போகுது. ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா, 5 வருஷம் பார்த்துட்டோம். தினம் ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துங்களேன், தினம் பேப்பரை பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, செல்ஃபோனை பார்த்தாலும் சரி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தாலி அறுப்பு, சங்கிலி பருப்பு, இதே வேலை தான். அதனால் திரும்ப அவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த 2 நாளாக மறந்துடாதீங்க. ஒரு நாள் குழி வெட்டுறோம், இன்னொரு நாள் அன்னாருக்கு இறுதி ஊர்வலம் பண்ணுறோம்.